கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அநேக மக்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள், மன அழுத்தங்கள், மன பிரச்சனைகள், மன போராட்டங்கள், இருதயத்தில் வேதனைகள், ஏதோ ஒரு காரியம் அது இருதயத்தில் இருக்குது. அது மனதில் ஒரு பாரமாக காணப்படுகிறது. பாரத்தை சுமப்பது ரொம்ப கஷ்டம்தான். அது வேதனையாகவும் உள்ளது. பாரம் என்றால் உலக பிரகாரமாக நாம் அதை சிந்திக்கும்போது, என்னுடைய சிறு வயது நாட்களில் சில வியாபாரிகள் தலையில் சுமையை சுமந்து பாரத்தோடு தெருக்களில் வியாபாரத்தை பண்ணுவார்கள். ஒரு ஊருக்கு வியாபாரம் செய்துவிட்டு மற்றொரு ஊருக்கு அவர்கள் கடந்து போகும்போது, இடையில அந்த 2 ஊருக்கும் இடையிலையோ அல்லது அந்த ஊரை ஒட்டுநாப்பிலையோ அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் என்று உண்டு. வழிப்போக்கர்களுக்கு ஒரு திலா கிணறு இருக்கும். அதில் திலாய் இருக்கும். அங்கே ஒரு குத்துக்கல் வைத்திருப்பார்கள். அதாவது பாரத்தை சுமக்கக்கூடிய கல். 2 கல்லை உயர வைத்து குறுக்கே ஒரு கல்லை வைத்திருப்பார்கள். அப்படின்னா வியாபாரிகள் அந்த வழியாக போகும்போது சற்று இளைப்பாற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும்போது, அந்த கல் மேல் தான் கொண்டு போகிற பாரமான அந்த சுமையை இறக்கி வைத்துவிட்டு சற்று அதில் முகத்தை கழுவி இளைப்பாரி மறுபடியும் அதை சுமந்து கடந்து போவார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வகை பாரம். இந்த பாரம் தொழில் ரீதியாக அது ஆசீர்வாதத்துக்காக சுமக்க வேண்டிய ஒரு பாரம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மனதில் பாரங்களை சுமந்து அலைந்து தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நிம்மதி இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி, அந்த பாரமானது மனதை அழுத்தி வேதனைப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த பகுதியை யோசிக்கக்கூடாதபடிக்கு, கடந்து போகக்கூடாதபடிக்கு தடைகளை செய்து வாழுகிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. சில பேர்கிட்ட கேட்டால், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, என்ன பிரதர், என்ன பாஸ்டர், ஒரே பாரமாக தான் இருக்கு. இதுலேயும் ஒரு பாரத்தை பாருங்க. தலை பாரம் வேற, சரீர பிரகாரமாக தலை பாரம் வேற. அதுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, சில வஸ்துகளை எடுத்து குணமாக்குவதற்கு பிரயாசப்படுவார்கள். ஆனால் வேண்டாத காரியத்தை தலையில் எடுத்து பாரப்படுகிற, துக்கப்படுகிற, வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. அது ஒரு பாரம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு சில பாரம் வந்துச்சு. இப்போ எரேமியா எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒவ்வொரு தேசத்தை குறித்த ஒரு பாரம், மக்களை குறித்த ஒரு பாரம், ஆலயத்தை குறித்த ஒரு பாரம், ஒவ்வொரு மனிதனை குறித்த சில பாரம், கர்த்தருடைய வார்த்தை சுமந்து சென்று கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளாதது ஒரு பாரம். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு சில பாரங்கள் இருந்தது. இதே போல் மனிதனுக்கு குடும்ப பாரம், பிள்ளைகள் நிமித்தமாய் பாரம், சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக சில பாரம். அது மனதை அழுத்தி அது
அடுத்த பகுதி கூட போக முடியல. அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியல. அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியல. சில பேர் அதை சுமந்து சுமந்து இளைத்து களைத்து துஞ்சி பாருங்க, வீணாக தங்கள் வாழ்நாட்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாரம் சுமந்து வேதனைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனாலதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவர் விதமாக சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் இந்த மனதில் வருகிற பாரங்களை துக்கங்களை அகற்ற முடியும். ஏன்னா இது எப்படி இந்த பாரத்தை இறக்கி வைப்பது ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. எப்படியா இறக்கி வைக்கிறது? இறக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவராக இயேசு இடத்துல வருவதுதான் கஷ்டம். சில பேர் வரமாட்டாங்க. இயேசு இடத்துல வந்து அவருடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய எல்லா காரியத்தையும் பாரத்தையும் சொல்லி அவர்கள் அதை இறக்கி வைக்க விரும்ப மாட்டார்கள். இது யாரிடத்துல இறக்கி வைப்பார்கள்? ஊழியக்காரர்களிடத்துல இறக்கி வைப்பார்கள். ஊழியக்காரன் சொல்லுவாங்க. சில பேர் ஊழியக்காரன் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களே சுமந்து சுமந்து அப்படியே தேஞ்சு போயிடுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதலை தருவேன் என்று என் ஆண்டவராக இயேசு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, தேவ சமூகத்தில் வந்து ஜெபத்தின் வழியாக, ஜெபத்தின் வாயிலாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடும் போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க, இறக்கி வைப்பாங்க, போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அதே பிரச்சனையோட பாரத்தோடு கடந்து போவாங்க. அது அல்ல, அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் நான் பேசுகிறேன், ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிறேன், என் பாரங்களை, என் கஷ்டங்களை, என் நஷ்டங்களை, என் குறைகளை எல்லாவற்றையும் நான் அவருடைய சமூகத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரின் பாரத்துக்கு என் தேவன் பதில் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அதை அங்கேயே விட்டுட்டு திரும்பி போகும்போது பாரம் இல்லாதபடி, சுமை இல்லாதபடி ஃப்ரீயாக கடந்து போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அதுக்கு பதில் அளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தில் பாரங்கள் உண்டு. வியாபாரத்தில் உண்டு, தொழிலில் உண்டு, வேலையில் உண்டு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னு அது ஒரு பாரம், கிடைச்சா அது ஒரு பாரம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல பாரம், பண தேவைகள் ஒரு பாரம், குடும்பம் நடத்துவது ஒரு பாரம். இப்படியாக பல வகையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பாரம் சுமந்து தான் கடந்து போகிறோம். அந்த விசுவாச தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பாரத்தை லகுவாக்குற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சரக்கு கப்பல் ஒன்று கடலில் பிரயாணப்படுகிறது அப்படின்னா, அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா சரக்குகள் பல கண்டெய்னர்கள் ஏற்றி ஏற்றி அந்த கப்பல் என்ன செய்யுதுன்னா அது கடலில் பயணிக்குது. அது போக வேண்டிய தேசத்துக்கு கடந்து போகுது, போக வேண்டிய இலக்கு கடந்து போகுது. பாருங்க, அதை அனுப்பினவர்கள் பாருங்க, அந்த பொருளை அல்லது அந்த கண்டெய்னரை, அதுக்குள்ளே இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிலேருந்து அல்லது ஒரு தனிப்பட்ட முறையிலிருந்து அதை அனுப்பி வச்சிடுறாங்க. இது வரைக்கும் அந்த கண்டெய்னரோ, அந்த கப்பலில் ஏற்ற வேண்டிய கண்டெய்னர் தங்களுடைய கையில் தான் இருந்துச்சு. இதை ஒரு கப்பலில் பாருங்கள் ஏற்றின உடனே அவங்களுக்கு ஒரு பாரம் குறையுது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாரத்தை ஒரு கடிதத்தின் மூலமாக எழுதி அந்த நாட்களில் போஸ்டரில் போட்டுருவாங்க. அதை போஸ்ட் மாஸ்டர் எடுத்து போக வேண்டிய இடத்துக்கு அனுப்புவார். அந்த பாரத்தை அங்கே குறைச்சிட்றாங்க, ஒரு லோடை குறைச்சிட்றாங்க. குறைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாரம் நீங்குது. இதே போல தான் விசுவாச கப்பல் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதில் சரக்கை ஏற்றி போகும்போது அது பரந்த சமுத்திரத்தை செல்லுது, பார சுமையோடு செல்லுகிறது, அது அசைந்தாண்டு செல்லுகிறது, அது தன் லக்கை நோக்கி செல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், பழைய விசுவாச பாடல் ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் எதற்காக பாரப்படுவீங்க? எதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாரங்கள்? ஏன் நம்ம பாரம் சுமக்கணும்? பல ஆவிகளின் போராட்டம், சில பேருடைய குடும்ப வாழ்க்கையில் போராட்டம், பல காரியங்களை நான் சுமக்கிறேன், என் குடும்பத்தை நான் தான் சுமக்கிறேன் தெரியுமா, என் பிள்ளைகளை நான் தான் சுமக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க. நீங்கள் சுமக்கலை, நல்லா கவனிக்கணும். நீங்கள் சுமக்க முடியாத ஒருத்தனுக்கு இடம் கொடுத்தீங்க, அதனால் சுமக்கிறீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் இறக்கி வைக்கிறது.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அன்பார்ந்தவர்களே, பாவ பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அதை உதறி தள்ள வேண்டும். பாவமும் ஒரு பாரம்தான். பாவம் செய்த மனிதனுக்கு அது பாரம். அந்த பாவ பாரத்தை சுமந்ததுக்கு பாருங்க, ஒரு பரிகாரத்துக்கு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். என் பாவங்கள் எல்லாவற்றையும், என் பாவ பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்துட்டார். இனி நான் அந்த பாவம் பாரத்தை சுமப்பதற்கு எனக்கு முடியாது. அவர் சுமந்த பின்பு நான் எப்படி சுமக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய வாழ்க்கையில அதை அவர் மேல் வைத்து விடும்போது நமக்கு அந்த பாவ பாரம் அல்ல, குடும்ப பாரம் அல்ல. பாருங்க, எந்த பாரமும் இல்லாதபடி லகுவாக அமைதியாக பயணிக்கக்கூடிய ஒரு பிரயாணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு பாரத்தை கொண்டு வருகிறோம். கடன் ஒரு பாரம் தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடன்பட்டு பாரப்படுகிறாங்க. வேதம் என்ன சொல்லுது? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஏன் இந்த பாரங்கள் நமக்கு வருது? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாயாதபடி, வேத வசனத்தை ஒழுங்கும் பிறகுமாக வாசிக்காதபடி, அதை கை கொள்ளாதபடி, அதை ஒரு அந்நிய காரியமாக பார்க்கறதுனால நாம் இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்களை சுமந்து சுமந்து நம்ம இழைச்சு போகிறோம். பிரியமானவர்களே, பாரத்தை பாருங்க, எந்த குடும்பத்தில் பாரம் இல்லை, எல்லாரும் பாரப்பட்டவர்கள் தான். அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்தேன், இந்த காரியத்தை நான் இறக்கி வைத்தேன், நான் இப்போ சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக நான் சொல்லுகிறவங்களுக்கு, உங்களுடைய பாரங்கள் எதெல்லாம் பாரப்படுறீங்களோ அந்த பாரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் சுமக்காதிருங்கள். உங்கள் வாழ்நாளை நீங்களே குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்கு நியமித்த நாட்கள் வரையும் கடைசி பரிந்து நடத்துகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியங்களையும் அவர் தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதங்க. பாவ பாரத்தை சுமந்து, குடும்ப பாரத்தை சுமந்து, ஒவ்வொரு காரியத்தை பாரமாக எடுத்து சுமந்து, ஏன் நீங்கள் உங்கள் வாழ்நாள்களை சுருக்கி கொள்ள வேண்டும்? தேவன் உங்களுக்கு நீண்ட நாட்களை வைத்திருக்கிறார். இந்த பாரங்களை கொண்டு வருகிறது பிசாசனுடைய தந்திரம். அவன் தான் இப்படி செய்கிறது. உலக காரியங்களில், உலக விஷயங்களில் அநேக காரியங்களை இழுத்து போட்டவங்களை அந்த பாரத்தை சுமந்து நீங்கள் வாழ்க்கையை சுருக்கி கொள்ளும்படியாக செய்கிறது பிசாசு. இந்த பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது பிரியமானவர்களே. அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய இடைபெறுகிறபடினால் பாரத்தை நீங்கள் இறக்கி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.